உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். எல்லாரும் பாத்துக்கோங்க, நான் பரப்புரைக்கு போறேன். இனிமே நானும் அரசியல்வாதி தான். இந்த மாதிரி தான் வடிவேலோட நாய் சேகர் டைலாக் இருக்கும். இந்த டைலாக் இப்போ இயக்குனர் சுந்தர்சி சாரி அரசியல்வாதி சுந்தர்சிக்கு பக்காவா சூட் ஆகும். ஏன்னா 2026 எலெக்ஷன் அதுக்குள்ள வந்தாச்சு. இந்த எலெக்ஷன்ல சுந்தர்சி அவர்கள் போட்டியிடுறாரு. இந்த எலெக்ஷன்ல தாங்க ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா என்ன ட்விஸ்ட்னா, இவரு என்டிஏ கூட்டணியில இருக்க புதிய நீதி கட்சி சார்பா அதிமுக சின்னத்துல குறிப்பா மதுரையோட மத்திய தொகுதியில போட்டிடுறாரு. எனக்கு என்ன டவுட்னா, யாரு இவருக்கு இந்த தொகுதிய ஒதுக்குனாங்கன்னாங்க தெரியல. அதுவே பெரிய டவுட்டா இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியில அவர் எப்படி ஜெயிப்பாருங்கிறதே பெரிய ட்விஸ்ட் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, மதுரை மத்திய தொகுதியில 2 டைம் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தவர் திமுக கட்சியை சேர்ந்த பிடிஆர் அவர்கள். அவரு தான் இந்த முறையும் மதுரை மத்திய தொகுதியில போட்டிடுறாரு. அவருக்கு காம்படிஷனா தாங்க என்டிஏ சுந்தர்சி அவர்களை இறக்கியிருக்காரு. சரி, என்டிஏ தான் இறக்கியிருக்காங்களே, இவராவது அவங்கள நம்பாம இருந்திருக்கலாம்ல. ஏன்னா ஆல்ரெடி மதுரை மத்திய தொகுதியில பெரிய சாம்ராஜ்யத்தையே நடத்திட்டு வராரு பிடிஆர் அவர்கள். ஏன்னா அவருக்கு அங்க ஓட்டு வங்கி ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் தான் அங்க மிக ஆளுமையா இருக்காரு. மறுபடியும் அதனாலதான் அதே தொகுதியில அவரும் நிக்கிறாரு. ஆல்ரெடி 2 டைம் வேற ஜெயிச்சிருக்காரு. இவரோட நம்ம போட்டி போலாமான்னு சுந்தர்சியாவது யோசிச்சிருக்க வேணாமா? கட்சி சொல்லுதுன்னு அப்படியே இறங்கிருவாரா? இப்படி இறங்கி கடைசியில ரத்த காவு வாங்க போறது என்னவோ சுந்தர்சிதாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பிடிஆர் அவர்கள் தான் ஜெயிக்க போறாங்கன்னு பல கருத்து கணிப்பு இப்பவே வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. எலெக்ஷன்ல ரொம்ப முக்கியமானது என்ன? எலெக்ஷன் கேம்பெயின் தான். அந்த கேம்பெயினையாவது அவர் உருப்படியா பண்ணாரா? அதுவும் இல்ல. நம்ம பொதுமக்களை நேர்ல சந்திச்சு தன்னோட கட்சி சார்ந்த கொள்கைகளையும் தன்னோட தேர்தல் வாக்குறுதிகளையும் சொல்லி கேட்கறதுக்கு சரியான இடம் தேர்தல் பரப்புரை தான். அந்த பரப்புரைய சரியா யூஸ் பண்ணிக்காம கேம்பெயின்ல போயிட்டு தனிப்பட்ட விமர்சனத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் அவரோட மனைவியும். குறிப்பா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? பிடிஆர் அவர்களே, உங்களுக்கு ஓவரா அறிவு இருக்குன்னு தலக்கணத்துல இருக்காதீங்க, அதனாலதான் நீங்க அரசியல்ல இப்ப இறங்குமுகமாகிட்டு இருக்கீங்கன்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவரும் அவரோட மனைவியும். சரி, சுந்தர்சி அரசியலுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க யாரு? குஷ்பு தான். குஷ்பு அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் யாரு தெரியுமா? இந்த விஷயம் சுந்தர்சிக்கு கூட தெரியாம இருக்கலாம், நிறைய பேத்துக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா சொல்றேன், நடிகை குஷ்பு சக்சஸ்ஃபுல்லா நல்ல நடிகையா இருந்தாங்க. அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி, என்ட்ரி கொடுக்கலான்னு யோசிக்கிறப்ப அப்போ திமுகவை சேர்ந்த கருணாநிதி அவர்கள்ட்ட போய் நான் உங்க கட்சியில சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி 2010 கேட்டிருக்காங்க. சோ பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கட்சி திமுகவா இருக்கிறனால நீங்க தாராளமா எங்க கட்சியில இணைஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2010 குஷ்புவையும் திமுக இணைச்சுக்கிட்டாங்க கருணாநிதி. அந்த கட்சியிலயாவது உருப்படியா இருந்தாங்களா? அதுவும் இல்ல. 4 வருஷம்தான். அந்த 4 வருஷத்துல அப்படியே எக்ஸிட் ஆகி 2014 காங்கிரஸ்ல சேர்ந்தாங்க. அந்த காங்கிரஸ்லயும் உருப்படியா இருந்தாங்களா? அதுவும் இல்ல. 6 வருஷம் காங்கிரஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகி 2020 பிஜேபியில இணைஞ்சாங்க. சரி, பிஜேபியாவது உருப்படியா இருப்பாங்கன்னு பார்த்தா அப்படி இப்படின்னு 6 வருஷம் ஆயிடுச்சு. மேபி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, 10 வருஷத்துல 3 கட்சியை தாவுனவங்க கண்டிப்பா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தாவேக்காவோ நாத்தாக்கா தான் கண்டிப்பா செலக்ட் பண்ண போறாங்க. 10 வருஷத்துல 3 கட்சியை தாண்டுறது மட்டும் இல்லாம தன்னை அரசியல்ல இந்த அளவுக்கு வளர்த்தி விட்டதுக்கு முக்கிய காரணமா இருந்த திமுகவையே குஷ்புவும் அவங்களோட கணவரும் பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசிட்டு வராங்க. சரி, கேம்பெயின் தான் இந்த மாதிரி சொதப்புறாங்கன்னு பார்த்தா வேற ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, சுந்தர்சி அவர்கள் பேசுனதா சில விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அது என்ன விஷயம்னா, அவரு அந்த மதுரை மத்திய தொகுதியில ஜெயிச்சா மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய இறைச்சி கடைகளை மூடுவன்னு சொல்லி சுந்தர்சி சொன்னதா சில நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லைன்னு சுந்தர்சி மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. அவர் அதை மறுத்திருந்தாலுமே ஒருவேளை மதுரையோட மத்திய தொகுதியில எம்எல்ஏவா சுந்தர்சி வந்தாருன்னா கண்டிப்பா அவர் பொய்ன்னு சொன்னது உண்மையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் மத கலவரம் நடக்கிற கூட வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் இருக்க கூட்டணி அந்த மாதிரி. எந்த கூட்டணியில இருக்காரு? என்டிஏ கூட்டணி. அந்த என்டிஏ கூட்டணியில யார் இருக்கா? பிஜேபி இருக்காங்க. பிஜேபி என்ன பண்ணாங்க?
எல்லாருமே சகோதரர்களா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த திருப்பரங்குன்றத்துல முஸ்லீம் ஹிந்து மக்கள் மத்தியில பயங்கர ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி பயங்கர கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ண கட்சி தான் பிஜேபி. அதுதான் என்டிஏ கூட்டணியில் இருக்கு. அந்த கூட்டணி சார்பா தான் இவர் வர எலெக்ஷன்ல நிற்கிறாரு. சோ மத கலவரத்தை சுந்தர் சி விரும்பலைனாலும் அவர் இருக்கக்கூடிய கூட்டணி அதை விரும்புறனால இவர் ஒருவேளை எம்எல்ஏ ஆனா கண்டிப்பா இவர் மூலியமா அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இந்த மாதிரியான சில அசம்பாவிதங்களை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. காலங்காலமா வருஷமா ஜாதி மதம் பேதம் எதுவுமே பார்க்காம மதுரை சித்திர திருவிழாவை சூப்பரா கொண்டாடிட்டு வர்ற மக்கள் மத்தியில மத கலவரத்தை ஏற்படாம பிஜேபி இருப்பாங்கங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலுமே மதுரையோட மத்திய தொகுதியில முக்கியமான விஷயம் என்னன்னா 20% இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கிய கவர்ந்து இழுக்கிறதுக்கு சுந்தர் சி ஏதாவது பண்ணாருன்னா அதுவும் கிடையாது. அவர் எப்படிங்க பண்ணுவாரு? அவர் கூட்டணியில் இருக்க பிஜேபி அதை எப்படி பண்ண விடுவாங்க? நீங்களே சொல்லுங்க. ஒரு புத்திசாலியான நல்ல கேண்டிடேட்டும் நல்ல அரசியல் கொள்கையும் உள்ள கட்சி இருந்தா எல்லா வாக்குகளும் ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரிதான் இவங்க யோசிக்கலையே. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா ஆல்ரெடி ஹெவி காம்படிஷன் இருக்க மதுரை மத்திய தொகுதியை சுந்தர் சி அவர்கள் தேர்ந்தெடுத்ததே பெரிய தப்பு. அதுல அவர் ஜெயிப்பாரன் வேற ஓவர் கான்பிடென்ட்ல பரப்புரை பண்றங்கிற பேர்ல நானும் பரப்புரைக்கு போறேன், நானும் அரசியல்வாதி தானு வசனம் மட்டும் பேசினா பத்தாது. சினிமால பண்ண வேலையும் அரசியல பண்ணணும்னு நினைச்சா கடைசியில பல்பு தான் வாங்கணும். ஸோ சுந்தர் சியோட பரப்புரையை பத்தியோ கேம்பெயின் ஒர்க்கை பத்தியோ அவரோட விமர்சனங்களை பத்தியோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.